பிக் பாஸோட அஃபீஷியலான 3 ப்ரோமோ விட்டாங்க. ஏன்டா உங்களுக்கு டாஸ்க்கே கிடைக்கலையாடா, சாப்பாட்டில் வச்சு தான் அவங்க இந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ணுமான்னு கேட்குற அளவுக்கு தாங்க தோணுது. நம்ம கெமியை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க, நம்ம கனி அவங்க கொடுத்துட்ருக்காங்க. கெமி 2 கேட்குறாங்க, எனக்கும் பசிக்குதில்ல, எல்லாத்துக்கு முன்னாடி சாப்பாடு கொடுக்குறீங்களே, எனக்கும் சாப்பாடு போட்டு கொடுங்க கேட்டிருப்பாங்க போல். உடனே நம்ம சாண்ட்ரா 2 ஏதோ ஒன்று வாய் பேசியிருப்பாங்க போல், இது உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க போல். கேட்டவுடனே ரொம்ப ஹேட் ஆகிடுறாங்க நம்ம கெமி அவங்க. ஏன் நீங்கள் சாப்பாடு நான் கேட்டது ஒரு குற்றமா அப்படின்னு சொல்லி திரும்ப கெமி வந்து கனியை பார்த்து கேட்டுட்ருக்காங்க, சாண்ட்ராவை பார்த்து தான் கேட்டிருக்காங்க. உடனே நம்ம அரோரா வந்து எக்ஸ்பிளேஷன் பண்ணுறாங்க, இவங்க சாப்பாடு கொஞ்சம் காரமாக செஞ்சுட்டாங்க, அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிங்கன்னா நீங்கள் வாங்கி சாப்பாடலாம் அப்படின்னு கேட்டது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. உடனே கெமி 2 என்ன பண்ணுறாங்கன்னா, ஓ உங்கள்கிட்ட கொஞ்சம் சாப்பாடு எடுத்து தப்பு தான்ப்பா அப்படின்னு சொல்லி வெளியே எந்திரிச்சு போய் ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டானே சொல்லாங்க. 3 ப்ரோமோ இப்படி தான் வந்திருக்குது. எதில் கை வைக்கணுமோ விவசாயம் இல்லாமல் கை வைக்க ஆரம்பிச்சிட்டானே சொல்லாங்க. இதுக்கு ஒரு கண்டிப்பாக வந்து சனி ஞாயிறில் விஜய் சேதுபதி ஒரு பஞ்சாயத்து பண்ணாதான் இதோட கிளாரிஃபைடு நம்ம கிடைக்கணும்னு சொல்லாங்க. கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக கிடைக்கணும். இதோட சொல்யூஷன் வந்து கிடைக்காம நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. கண்டிப்பாக சனி ஞாயிறில் வச்சு செஞ்சு விட்ருவாரு. கெமி எல்லாத்துக்குமே நியாயமாக பார்த்தா எல்லாத்துக்கும் பசிக்கும், அந்த டயத்தில் எல்லாத்துக்கும் போட்டு தரதா நம்ம கனியோட வேலைன்னு சொல்லாங்க. அதாவது சமையல் குக்கிங் டீம்னு எதுக்கு தனியாக பிரித்து வச்சுருக்காங்க, அவங்க சமையல் செஞ்சால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறக்காக இந்த டீமால் பிரித்து வச்சுருக்காங்க. அது கூட பண்ண முடியலன்னா கெமி சாண்ட்ராவில் என்ன வேலைக்கு இருக்காங்கன்னு தான் நான் கேட்க எனக்கு தோணுது. உங்களோட கருத்து என்ன இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பிட அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கெமி சொல்லியிருக்கலாம், ஆனால் அதை விட்டு போட்டு வெளியே போய் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இது இவங்க மேலே தான் மிஸ்டேக் நான் சொல்லுவேன். கெமி மேலே அவங்க சாப்பாடு திரும்ப அவங்க கனி என்ன சொல்கிறாங்கன்னா போட்டு தரேன்னு சொன்னாங்க, ஆனால் அவங்க போட்டு தரக்குள்ளே இவங்க வெளியே எழுந்திரிச்சு போயிடுறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து கணிப்பு பண்ண வருங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள். பிக் பாஸ் அப்படி இருந்துச்சுக்கா ஃபாலோ பண்ணுங்கள். F1 2 பண்ணி சொல்லுங்கள். தேங்க் ஃபார் வாட்சிங். பை விவர்ஸ்.